ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஜூன் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணுறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் கண்டினியூஸாக கொண்டுட்டு போயிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இப்போ நம்ம இன்னைக்கு ஜூன் 12க்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணலாம். ரொம்ப நியூஸ் ஆர்டிகல்ஸ் நம்ம எடுக்க மாட்டோம். அது உங்களுக்கும் தெரியும். ஷார்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டடான நியூஸ் ஆர்டிகல்ஸ் தான் முக்கியமானதாக எடுத்துகிட்டு வருவோம். அதுலேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்து அதை கொஞ்சம் டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ணுறது தான் நம்ம செஷனோட மோட்டோ. அது நமக்கு தெரியும். ஸோ அப்போ இந்த செஷன்ல நம்ம ஒரு ஒரு நியூஸ் படிக்கிறோம் அப்படின்னா அதை டீட்டெயிலாக படிச்சணும். அந்த நியூஸ் ரிலேட்டடா என்ன கொஸ்டின்ஸ் எப்படி கேட்டாலும் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து பார்த்தோம்னா அதை படிச்சு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எப்படி கொஸ்டின்ஸ் வந்தாலும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஈஸியாக வந்து பார்த்தோம்னா அட்டன் பண்ண முடியும். தட்ஸ் வை திஸ் இஸ் த ரீசன் ஃபார் திஸ் கிளாஸஸ். ஓகே சரி ஓகே. ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னா இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கு. இது நமக்கு மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல எந்த கொஸ்டின்ஸும் வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஒன்லி ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும் தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டாவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்மெண்ட்லயோ வந்து பார்த்தீங்கன்னா கேட்கறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. அதனால நீங்க மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நமக்கு இது தேவையில்ல. பட் ஆனால் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த இன்டர்நேஷனல் லேபர் கான்ஃபரன்ஸ் அப்படிங்கும்போது நீங்க வேணுமா ஒரு விஷயத்த மட்டும் வேணுமா தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்ன இருந்ததுன்னா இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. ஓகேங்களா? இன்டர்நேஷனல் லேபர் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சர்வதேச தொழிலாளர் அமைப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அமைப்பு இருக்கு. அந்த அமைப்பை பத்தி மட்டும் வேணுமா மேபி வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸ் நிறைய இருக்கு. அது ரிலேட்டடா மீன்ஸ் இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் எத்தனாவது லேபர் கான்ஃபரன்ஸ் இருக்கக்கூடிய ஜெனீவாவில் இருக்கும். உங்களுக்கு எந்தெந்த அமைப்போட ஹெட் குவார்டர்ஸ் எல்லாம் ஜெனீவாவில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷனல் ஆர்கனைசேஷன்ஸோட ஹெட் 114 கான்ஃபரன்ஸ் இருக்காங்க. அவர் எவ்வளவு நாள் வந்து பார்த்தா மீட் ஆனது ஓகேங்களா? மொத்தம் இதுல வந்து பார்த்தா 187 மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுவாங்க. அதுல இருக்கக்கூடிய டிஃபெக்ட வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. இதெல்லாம் பண்ணலாம் இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா இப்போ லேபர் ஃபோர்ஸ் அந்தந்த கண்ட்ரீஸ்க்கு எப்படி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா அந்த லேபர் ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, தொழிலாளர்களுடைய பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு கைட்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்து அதே மாதிரி அந்தந்த நாடுகளில் இருக்கக்கூடிய அந்த லேபர் சட்டங்கள் தொழிலாளர் சட்டங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ரிவ்யூ பண்றதுக்காக தான் இந்த கான்ஃபரன்ஸ் அப்படிங்கிறது நடத்துறாங்க. எவ்ரி இயர் நடத்துறாங்க. இப்போ 140 ஞாபகம் வச்சுங்க. இது ஜஸ்ட் வந்து ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல தான். அப்படி இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்கலாம் அப்படின்னா எவ்வளவு மெம்பர்ஸ் கண்ட்ரி இருக்குன்னு கேட்க வாய்ப்பு இருக்கு. அடுத்து நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் 18 அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொபோஸ்ட் கிளாஸ் ஆஃப் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வருது. அதே மாதிரி போர்க்கப்பல்கள் அழிக்கக்கூடிய டெஸ்ட்ராயர்ஸ் ஓகேவா, அந்த ஏவுகணைகளாக இருக்கட்டும் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் தான் வந்து இந்த ப்ராஜெக்ட் 18. அதாவது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போறது ஓகேங்களா. இதுல நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க சொல்றாங்க. ஓகேவா, சரி இந்த ப்ராஜெக்ட் 18 அப்படிங்கிறது நமக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர போறாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். இதை டிசைன் பண்றது யார் அப்படின்னா இந்தியன் நேவியோட வார்ஷிப் டிசைன் பியூரோ அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு ஓகேங்களா. வார்ஷிப் இதை தெரிஞ்சக்கூடிய வார்ஷிப் டிசைன் பியூரோ தெரியும். பட் பாயிண்ட் ஆஃப் இருக்கு இந்த அமைப்பு கூட சேர்ந்து இப்போ வார்ஷிப்ல ஜெனரலா வார்ஷிப் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்குது. நெக்ஸ்ட் ஜெனரேஷன் வார்ஷிப்ல என்ன டிசைன் பண்ண போறாங்க அப்படின்னா இப்போ அக்னி க்ரூஸ் மிசைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கேரி பண்ற அளவுக்கு அந்த வார்ஷிப்போட கெப்பாசிட்டி இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பண்றாங்க. அதுல இருந்து தான் நசர்கன் ஷிப்யார்டும் கோல்டன் ரீச் ஷிப்யார்ட் அப்படிங்கிறது ஓகேங்களா. சரி தட்ஸ் ஆல். இந்த நியூஸ் அவ்வளவுதான். இந்த நியூஸ் கிடையாது, ராஷ்டிரா கிடையாது. அங்க பார்ட்டிசிபேட் கேண்டிடேட்ஸுக்கும் சரி எலெக்ஷன்ஸ்க்கான சிம்பிள்ஸ் அப்படிங்கிறது வந்து நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்ணுவாங்க. அது நமக்கு தெரியும். அப்போ அதை எதை பேஸ் பண்ணி அலாட் பண்றாங்க அப்படின்னா எலெக்ஷன் சிம்பிள் ரிசர்வேஷன் அண்ட் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 அப்படின்னா இந்த ஆக்டர் இந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் வந்து அவங்க அலாட் பண்றாங்க ஓகேங்களா. இது யார் அலாட் பண்றாங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்தியா அவங்க. ஏன்னா லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன் இதெல்லாம் எலெக்ஷன், லோக்சபா எலெக்ஷன், ராஜ்யசபா எலெக்ஷன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் எலெக்ஷன் இந்த இருக்குல்ல. இதுக்கு அப்போ அலாட் பண்ணும்போது அவங்க என்னென்ன ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த ஆர்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிரைட்டீரியா இருக்குல்ல. அப்போ அவங்க எப்படி கிரைட்டீரியா பண்றாங்க அப்படின்னா ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு சொல்லி பிரிச்சிடுறாங்க. அதாவது
அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சிகள், அங்கீகரிக்கப்பட்ட தேசிய கட்சிகள் அப்படின்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா பிரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ நேஷனல் பார்ட்டிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கட்சியோட பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸ்டேட் பார்ட்டின்னா அந்த ஒரு பர்ட்டிகுலர் ரீஜியன்ல அந்த பர்ட்டிகுலர் ஸ்டேட்ல மட்டும் அவங்களோட பார்ட்டிசிபேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த நேஷனல் பார்ட்டி அந்தஸ்து வாங்குறதுக்கு, ஸ்டேட் பார்ட்டியோட அந்தஸ்து வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிரைட்டீரியா இருக்கு. இத்தனை தொகுதியில வந்து பார்த்தீங்கன்னா ஜெயிச்சிருக்கோம். இத்தனை தொகுதி பெர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 6% வந்து பார்த்தீங்கன்னா சீட்ஸை வின் பண்ணி இத்தனை பெர்சன்டேஜ் வந்து 2% ஆஃப் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா சீட்டை வின் பண்ணிருக்கணும். அப்படி இல்லைன்னா 8% ஓட்டு வாங்கியிருக்கணும். இந்த மாதிரி நிறைய கிரைட்டீரியா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதே மாதிரி நேஷனல் பார்ட்டியா வரதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரைட்டீரியா இருக்கு. அப்போ ஒரு பார்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் பார்ட்டியா இல்லை ஸ்டேட் பார்ட்டியா அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த கிரைட்டீரியா அச்சீவ் பண்ணிடுச்சுன்னா பண்ணுவாங்க. ஓகேவா? அப்போ இந்த மாதிரி நேஷனல் பார்ட்டிக்கும் இந்த மாதிரி ஸ்டேட் பார்ட்டிக்கும் இருக்கக்கூடிய சிம்பிள்ஸ் இருக்குல்ல அந்த சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரிசர்வ் பண்ணிடுவாங்க. அந்த சிம்பிள் யாருக்குமே தர மாட்டாங்க. இப்போ நேஷனல் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு எக்ஸாம்பிள் பிஜேபின்னு வச்சுப்போம். பிஜேபி, காங்கிரஸ் இவங்க நேஷனல் பார்ட்டி. இப்போ இவங்களுக்கு பிஜேபியோட சிம்பிள், காங்கிரஸோட சிம்பிள் இவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டாண்டர்டாக தான் இருக்கும். அப்போ அந்த கட்சி எங்க போட்டிட்டாலும் அதே சிம்பிள்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிடும். இந்திய பிஜேபி, இந்திய நேஷனல் காங்கிரஸ், திரிணாமுல் காங்கிரஸ் இந்த மாதிரி நிறைய பார்ட்டிக்கு இருக்கு. ஓகேவா? அதே ஸ்டேட் பார்ட்டின்னு பார்க்கும்போது அந்த ஸ்டேட்ல எலெக்ஷன் நடக்கும்போது அந்த ஸ்டேட் பார்ட்டி அந்த எலெக்ஷன்ல ஸ்டேட் பார்ட்டியா ரெக்கக்னைஸ் ஆனா அவங்க எங்க அந்த ஸ்டேட்டுக்கு வந்திருந்தாலும் அவங்களுக்கும் அதே சிம்பிள் தான் தருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் பார்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது இப்போ நமக்கு டிஎம்கே இருக்கு, ஏடிஎம்கே இருக்கு. இப்போ புதுசா டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்காங்க. ஓகேவா? முன்ன வந்து பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் இருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ இவங்கலாம் டிஎம்கேவா இருக்கட்டும், ஏடிஎம்கேவா இருக்கட்டும், டிவிகேவா இருக்கட்டும். இனிமேல் இவங்க எந்த டிஎம்கே ஆல்ரெடி நமக்கு தெரியும் உதயசூரியன், ஏடிஎம்கே ரெட்டலை, டிவிகே வந்து பார்த்தீங்கன்னா விசேஷனம். ஸோ இந்த விசேஷனம் அப்படிங்கிறது இது இந்த இந்த சின்னத்தெல்லாம் அந்தந்த ரெஸ்பெக்டிவ் பார்ட்டிஸ்க்கு அவங்க அலாட் பண்ணிடுவாங்க. அந்த சின்னத்தை வேற யாருக்கும் தர மாட்டாங்க. ஓகேங்களா? இது ரெகக்னைஸ்டு நேஷனல் பார்ட்டிக்கும் ரெகக்னைஸ்டு ஸ்டேட் பார்ட்டிக்கும் சிம்பிள் அலோகேட் பண்றதுல கொடுக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ். ஓகேவா? சரி, இன்னொரு டைப் ஆஃப் பார்ட்டிஸ் இருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ். அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ்னா அப்படின்னா என்ன மீனிங்னா இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஏன்னா இப்போ கட்சியில வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களால ஸ்டேட் பார்ட்டி வாங்குற அளவுக்கு அவங்களால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேட்ல இருக்காது. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே, டிஎம்கே, டிவிகே இவங்களை தவிர மற்ற இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் தான். சரிங்களா? அதாவது அங்கீகரிக்கப்படாமல் இருக்கக்கூடிய பார்ட்டிஸ். ஆனா ரெஜிஸ்டர்ட் பண்ணிருப்பாங்க. ரெஜிஸ்டர்டு பார்ட்டிஸ் இப்போ பாமகவா இருக்கட்டும், மதிமுக, அமமுக இந்த மாதிரி நிறைய தேமுதிக இந்த மாதிரி நிறைய பார்ட்டிஸ் இருக்காங்க. இந்த மாதிரி எல்லா பார்ட்டிஸுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெஜிஸ்டர்ட் அண்ட் அன்ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கான பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அலாட் பண்றாங்களா அந்த ஒரு ஒரு பர்டிகுலர் சிம்பிள்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அவங்க அன்ரெகக்னைஸ்ட் பார்ட்டி ஒரு சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா? என்னென்ன சிம்பிள் வேணும் அப்படின்னு செலக்ட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் சொல்லி ரிசர்வ்லாம் கிடையாது. ஓகேவா? அது மாறி மாறி வரும். ஓகேவா? பட் ஆனால் மேக்ஸிமம் அவங்க என்னென்ன பொலிட்டிக்கல் பார்ட்டிஸை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஏற்கனவே ரொம்ப தெரிஞ்ச மக்கள்கிட்ட பாப்புலரான அந்த சின்ன செலக்ட் பண்ணுவாங்க. அது அவங்களோட விருப்பம். ஓகேவா? பட் ஆனா அதே சின்னம் தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நம்ம எதிர்பார்க்க கூடாது. அதே இப்போ இப்போ இதை விட்டுருங்க. இன்னொரு இப்போ இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் இருக்காங்க. இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட் சுயேட்சை வேட்பாளர் இருக்காங்களா அவங்களுக்கும் இதே மாதிரி தான். அவங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொடுத்துருவாங்க. அந்த லிஸ்ட்ல அவங்க ஒரு ஒரு சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோ சிம்பிள் செலக்ட் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஆட்டோ சிம்பிளே தான் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் கிடையாது. அது எலெக்ஷன் கமிஷனோட பட் ஆனால் மேக்ஸிமம் கொடுத்துருவாங்க. பட் ஆனால் செலக்ட் பண்றத கிடைக்கும் அப்படிங்கிறது 100% இருந்தாங்க எந்த ஒரு அஷூரன்ஸும் கிடைக்காது. பட் ஆனால் ரெக்கக்னைஸ் பார்ட்டிஸ்க்கு 100% அவங்களோட சிம்பிள் தான். ஓகேவா? சரி, ஓகே. அப்படி பார்க்கும்போது அவங்க என்னென்ன மாதிரியான சிம்பிள்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கொண்டு வராங்க அப்படின்னா ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இந்த ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில சிம்பிள்ஸ் வச்சிருப்பாங்க. ஜாக் ஃப்ரூட், கிரேப்ஸ், அதுக்கப்புறம் ஹவுஸ் ஹோல்டு அப்ளைன்சஸ், ஏர் கண்டிஷனர், வாட்ச், மிக்சர், டூத் பிரஷ், எவ்ரிடே ஐட்டம்ஸ், பலூனு, டோர் பெல்லு, டஸ்ட்பின், ஃப்ளைங் பேனு, டூத் பிரஷ், கேக்கு, டாஃபி ஃபுட் ஐட்டம்ஸும் கொண்டு வருவாங்க. கேக்கு, டாஃபீஸு, எடிபிள் சிம்பிள்ஸு, அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட், டூல்ஸ், கியர், காமன்லி யூஸ் டெய்லி லைஃப் இந்த மாதிரி ஃபார்மு, ஸ்போர்ட்ஸ் இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வச்சிருப்பாங்க. அதுல ஒரு சிம்பிளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா?
இப்படிதான் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க. ஓகேவா? சரி இப்ப என்ன மீனிங் என்ன இங்க நம்ம கொண்டு வர போறோம் இங்க இந்த நியூஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அனிமல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா வைக்க மாட்டாங்க. ஏன்னா அதுக்குன்னு வந்து அது 1990க்கு அப்புறம் என்ன பண்ணிட்டாங்க, எலெக்ஷன் கமிஷன் அனிமல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வந்து பார்த்தீங்கன்னா டிசைன் பண்றத வந்து பார்த்தீங்கன்னா பேன் பண்ணிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, அனிமல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டு வரும்போது அதோட பாதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கு. அந்த அனிமல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரெட்டன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. அதனால இந்த அனிமல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, பாதிக்கப்படுது. ஆனா அனிமல்ஸ வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு வர மாட்டோம். இனிமேல் அனிமல் சிம்பல் கிடையாது அப்படின்னு சொல்லி 1990 சொல்லிட்டாங்க. பட் எக்செப்ஷன் கேஸா அ பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு பார்ட்டிக்கு மட்டும் நமக்கு இந்தியாவுல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பல குடுத்துருக்காங்க. ஓகேவா? என்னன்னு பார்த்தீங்கன்னா எலிஃபண்ட். ஒரு அனிமல் சிம்பல் குடுத்துருக்காங்க. யானை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சிம்பலா வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அப்போ இவங்க மட்டும் எப்படி சார் குடுக்கலாம் அப்படின்னா, பிகாஸ் இந்த 1990 ரூல் வரதுக்கு முன்னாடி இந்த பகுஜன் சமாஜ் பார்ட்டி அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, 1984லயே அந்த கட்சிய உருவாக்கி, அந்த எலிஃபண்ட் சிம்பல வாங்கிட்டாங்க. ரிசர்வ் பண்ணிட்டாங்க. அதனால இப்ப அத வந்து பார்த்தீங்கன்னா அவங்களால தூக்க முடியாது. அது மட்டும் இல்லாம அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் பார்ட்டி கேட்டகரில இருக்காங்க. ஓகேவா? பகுஜன் சமாஜ் பார்ட்டி நேஷனல் பார்ட்டில இருக்காங்க. தட்ஸ் வை அஃபிஷியலா வரல. பட் ஆனா சோசியல் மீடியாஸ்ல ரொம்ப பெரிய புரட்சி வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு இந்த காக்ரோச் அப்படிங்கிற அந்த ஸ்பீசிஸ் ஓகேவா? அந்த கரப்பான் பூச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின். இதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். இது கொஞ்ச நாளா வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியாஸ்ல பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கிறதுனால இந்த நியூஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. தட்ஸ் வை ஐ டேக்கன் திஸ் நியூஸ் ஆர்டிகல் ஃபார் டுடே. ஓகேவா? சரி ஓகே. இப்ப இந்த விஷயத்துல நீங்க இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்தியாவுல இருக்கக்கூடிய மொத்த நேஷனல் பார்ட்டிஸ் எது எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கணும். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நமக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 6 நேஷனல் பார்ட்டி இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நெறைய டைம் கேட்டாங்க. ஹவ் மெனி நேஷனல் பார்ட்டிஸ்? இது அப்பப்போ மாறும். ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மாறிக்கும். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் இந்த 8 இருந்துச்சு. ஓகேவா? இப்ப வந்து பார்த்தீங்கன்னா மாறிடுச்சு. ஓகேவா? ஏன்னா இதுல வந்து பார்த்தீங்கன்னா யார் இல்ல பார்த்தீங்கன்னா, திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க. திரிணாமுல் காங்கிரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருந்தாங்க. அவங்களும் இப்ப போயிட்டாங்க. ஆம் ஆத்மி இருந்துச்சு, அதுவும் போயிட்டாங்க. அது 2ம் போனதுக்கப்புறம் இப்ப 6 பார்ட்டிஸ் மட்டும் தான் இருக்கு. இப்போ தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்குமே போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம் தமிழர் இருந்தாங்க. 8% ஓட்டு வாங்கி அவங்க ஸ்டேட் பார்ட்டி ரெகக்னிஷன்லாம் வாங்குனாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ல அவங்க வந்து கம்மியான ஸ்கோர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க. மேபி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டேட் பார்ட்டி அந்த அந்தஸ்து வந்து பார்த்தீங்கன்னா போயிரும். ஓகேவா? சரி இப்போதைக்கு நமக்கு இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டி எதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா, சிபிஐ நல்லா ஞாபகம் வச்சுங்க. கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சிபிஐ, எம் 2 பேருமே இருக்காங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், பிஜேபி. பார்ட்டி ஆயிடுச்சா இன்னும் 2 லிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி. இதோட சிம்பிள்ஸ் பாத்துங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் நமக்கு தெரியும். சிபிஐயும் நமக்கு தெரியும். சிபிஐ எம்மும் தெரியும். ஓகேவா? பாரத ஜனதா பார்ட்டி நமக்கு தெரியும். ஓகேவா? 2 பகுஜன் சமாஜ் பார்ட்டி நமக்கு இப்பதான் சொன்னோம். யானை சிம்பிள். ஓகேவா? இந்த 6 நேஷனல் பார்ட்டியோட சிம்பிள்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அடிக்கடி நமக்கு நியூஸ்ல வருது. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டியை தாண்டி மற்ற ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஸ்டேட் பார்ட்டி அவங்களோட சிம்பிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஃப்ரீயா இருக்கும் போது பார்த்து வச்சுங்க. தட்ஸ் ஆல் த நியூஸ் ஆர்டிகல். எலெக்ஷன் கமிஷன் ரூல்ஸ் ஆன் எலெக்ஷன் சிம்பிள் பெட்ரோலியம் வந்து 10% ஆட் பண்ணுவாங்க. 20% வந்து ஆட் பண்றாங்க. அதெல்லாம் வந்து எத்தனால் பிளெண்ட் ஃபியூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. எத்தனால் பிளெண்ட் ஃபியூவல்னு சொல்லுவாங்க. அப்ப எத்தனால் கலந்த பெட்ரோலியம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? இப்போ E85 அப்படிங்கிறது என்ன மேட்டர் அப்படின்னா, எத்தனால் 85% ஆட் பண்றாங்க. அப்ப பெட்ரோல் எவ்வளவு? வெறும் 14 to 15% தான். அப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 85% வந்து பார்த்தீங்கன்னா, எத்தனால வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணக்கூடிய அந்த ஃபியூவல வந்து பார்த்தீங்கன்னா இப்ப கொண்டு வந்திருக்காங்க. ஓகேவா? அப்ப எத்தனால் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 85%ம் சாரி ஓகேங்களா? ஹை எத்தனால் பிளெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 80 to 85%ம் பெட்ரோல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15% தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜா இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபியூவல வந்து பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. யார் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த மினிஸ்ட்ரி ஆஃப் பெட்ரோலியம் அண்ட் நேச்சுரல் கேஸ் அப்படிங்கிறவங்க இந்த என்விரான்மென்ட் டே ஜூன் 5 இப்ப முடிஞ்சதுல அந்த ஜூன் 5ல இத இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. அத பத்தின ஒரு நியூஸ் ஆர்டிகல் தான். ஆல்ரெடி இந்தியாவுல நம்ம பெட்ரோல் போடுறோம்ல, அது வந்து பார்த்தீங்கன்னா E20 ஃபியூவல். இது E85 ஃபியூவல். ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் நம்ம போட்டிருந்தது E10 ஃபியூவல்.
அப்புறம் E20 ஃபியூயல். இப்போ வரக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸுமே இப்போ மேனுஃபேக்சர் பண்ணக்கூடிய எல்லா வெஹிக்கிள்ஸுமே E20 வெஹிக்கிள்ஸ் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஓகேவா? E20 வெஹிக்கிள்ஸ்க்கு தேவையான அந்த என்ஜினோட செட்டப், அந்த என்ஜினோட மெக்கானிசம் தான் இருந்ததுன்னா ஓகேங்களா? அதுலயே நம்ம E10, E20, பெஸ்டேஜும், பெட்ரோலியம் ஜஸ்ட் ஆட் பண்றாங்க. ஓகேவா? சரி அப்ப இந்த just a minute.